வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் கத்திரிக்காய் சொஜ்ஜி செய்ய போகிறேங்க. வாங்க தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய இருக்குங்க கத்திரிக்காய். எவ்வளோ பெருசு பாருங்க. நிறைய காய்ச்சிருக்குங்க இந்த தடவை கத்திரிக்காய். பாருங்க எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது. அவ்வளோதாங்க. வாங்க கத்திரிக்காய் சொஜ்ஜி செய்யலாம். கத்திரிக்காய் சொஜ்ஜி வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப நேரம் நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. எல்லாமே குக்கரில் போட்டுட்டு தாளிச்சிட்டாலே சரியாயிடும். இப்போ வந்து நம்ம மாடியில் அறுத்துன அந்த கத்திரிக்காய் தாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் சொஜ்ஜி செய்ய போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, தக்காளி, நான் வீட்டு மிளகாத்தூள் தாங்க போட போகிறேன். சில்லி பவுடர் போடல. தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு மூடிடலாம். மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாங்க. ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. கடாய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கத்திரிக்காய் சொஜ்ஜிக்கு வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வேர்க்கடலை சேர்த்துக்கணும். வேர்க்கடலை வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அது வேர்க்கடலையும் எள்ளையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளும் அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். 3 விசில் வந்துடுச்சுங்க. பாருங்க கத்திரிக்காய் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். சொஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, மிளகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க.
தண்ணி கரெக்டாக ஊற்றணுங்க, இல்லைன்னா வந்து தண்ணி அதிகமாகிடும். ஒரு எலுமிச்சம் சைஸில் எடுத்துக்கோங்க புளி. கத்திரிக்காய்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச எள்ளு வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் சொஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.